இறுதியாக திருப்பரங்குன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். நீதிபதி தீர்ப்பு வழங்குகிறார். திருப்பரங்குன்ற மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம், ஒரு போலீஸ் கமிஷன் உட்பட 10 பேர் போகலாம் என்று தீர்ப்பு வழங்கிறார். அன்றைக்கே அனுப்பியிருந்தால் ஒரு பிரச்சனை வந்திருக்கார். தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு அங்கே திருப்பரங்குன்றத்தை நோக்கி இருக்கிறது. இனி வருகிற பௌர்ணமி தினங்களில் எல்லாம் அங்கே கிரிவலம் நடக்கப் போகிறார்கள். அங்க உள்ள தாய்மார்கள் இன்று அங்கே விளக்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறந்து போனது ஒரு உயிர், பூரணச்சந்திரன். ஒரு அமாவாசை தினத்தில் பூரணச்சந்திரன் மறைந்து விட்டான். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்ற முடிகிறது, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை என்று வருத்தப்பட்டு மனம் உழன்று 3 நாட்கள் வீட்டிலே இருந்து தன்னுடைய தேக்குமர உடலை எண்ணெய் விட்டு கொளுத்தி, அதுவும் திருப்பரங்குன்றத்தில் போனால் புனிதம் கெட்டுவிடுமே என்று பார்த்து அவர்கள் பெரியார் சிலைக்கு முன்னாலே போய், கடவுள் மறுப்புக்குள்ளே பெரியார் சிலைக்கு முன்னாலே போய் தன்னுடைய உடலை எழுத்தி மாய்த்துக் கொண்டார். இது போன்ற சம்பவங்கள் இனி தமிழகத்தில் நடக்கக்கூடாது. அதற்காக இந்த ஆட்சி தொடரக்கூடாது.